வணக்கம் சார். மதுரையில வந்து சித்திரை திருவிழா அனைவருக்கும் தெரிந்த ஒரு திருவிழா தான். அத தாண்டி வேற ஏதோ யூனிக்கான ஃபெஸ்டிவல் அப்படின்னு இருக்கா? இருந்தா எங்களோட பகிர்ந்துக்கலாமா? மதுரையில சித்திரை திருவிழா அழகர் வர்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். லட்சக்கணக்கான பேர் கூடுறாங்க. அழகர் கோயில்ல நடக்கக்கூடிய ஆடி திருவிழா மிக பிரசித்தி பெற்ற ஒரு பெரிய திருவிழான்னு சொல்லலாம். அழகர் கோயில்ல தொடர்ச்சியா ஒரு 10 நாள் நடக்கக்கூடிய ஒரு பெரிய திருவிழா. இதுல தேர் பாத்தீங்கன்னா 9வது நாள் சுத்தி வரும். ஆடி பௌர்ணமி அன்னைக்கு. இந்த திருவிழாவோட தனி சிறப்புன்னு பார்த்தா அன்னைக்கு தான் 18ஆம் படி கருப்புக்கு சந்தன குடம் கொண்டு வருவாங்க. அன்னைக்கு தான் அந்த கதவை திறந்து படி பூஜை நடக்கும். அது சாயந்தரம் நடக்கும். இந்த திருவிழா அன்னைக்கு பாத்தீங்கன்னா சுத்தி இருக்கக்கூடிய மாவட்டங்கள் இருக்கக்கூடியவங்களாம் வருவாங்க. இப்ப தேனி அங்கிட்டு இருந்து வருவாங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா வேளங்குடின்னு ஒரு ஊர் திருப்பத்தூர் பக்கத்துல இருக்கு. அவங்க மாட்டு வண்டி கட்டி வருவாங்க. அந்த மாதிரி நிறைய ஊர்ல இருந்து திருவிழாக்களுக்கு தொடர்ச்சியா வருவாங்க. அன்னைக்கு ஒரு பெரிய சந்தை மாதிரி இருக்கும். நீங்க அழகர் உள்ள நுழையிறப்ப பாத்தீங்கன்னா 2 பக்கம் ஏராளமான கடைகள் போட்டிருப்பாங்க. திருவிழா கடைகள் நிறைய இருக்கும் அந்த பகுதிகளில். அதே மாதிரி சந்தன குடம் கொண்டு வருவாங்க. மதுரையில இருந்து நடந்தே சந்தன குடத்தை கொண்டு வருவாங்க. இரவு முழுக்க நடந்து காலையில 18ஆம் படி கருப்புக்கு சந்தன குடம் வரும். நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மரத்தடியிலையும் வச்சு ஆடு வெட்டுவாங்க. தேர் கிளம்பும் 18ஆம் படி கருப்புக்கு ஆடு வெட்டிக்கிட்டு இருப்பாங்க. அப்படியே தேர் சுத்தி வந்துகிட்டே இருக்கும். அந்த கோட்டை வாசலுக்குள்ள பார்த்தா பல்லாயிரக்கணக்கான மக்கள் இருப்பாங்க. அழகர் கோயில்ல கொண்டாடக்கூடிய ஒரு பெரிய திருவிழா. வர ஆடி மாசம் 9ஆம் தேதி இந்த திருவிழா நடக்க இருக்கு. ரொம்ப நன்றி சார். இத தாண்டி வந்து பிற மதங்கள இணைத்து நடக்கிற திருவிழா எதுவும் மதுரையில நம்ம பார்க்க முடியுமா? அது இன்றளவும் இருக்கா? அப்படிங்கிறத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. இல்ல இப்ப மதுரையில் நடக்கக்கூடிய எல்லா திருவிழாக்களுமே பொதுவா எல்லா மக்களும் கலந்துக்கிறாங்க. இப்ப அழகர் திருவிழாக்கள்ல இஸ்லாமியர்கள் கலந்துக்கிற மாதிரி, அதே மாதிரி இஸ்லாமிய தேர்கள் கொண்டாடக்கூடிய சந்தனக்கூடு திருவிழாக்கள்ல இந்துக்கள் நிறைய கலந்துக்குவாங்க. இந்துக்களுக்கு தனியா மரியாதை கொடுக்குற பழக்கமும் தர்காக்கள்ல இருக்கு. இப்ப மதுரையில பாத்தீங்கன்னா பெரிய புகழ்பெற்ற தர்காக்கள் பாத்தீங்கன்னா கோரிப்பாளையத்துல இருக்கு, சின்னக்கடு தெருல இருக்கு, திருப்பரங்குன்றம் மலையில இருக்கு சிக்கந்தர் சுல்தான் இருக்கு, அப்புறம் மேலக்கால்ல ஒரு தர்கா இருக்கு, திருவடகத்துல ஒரு தர்கா இருக்கு, அது போக மேலூர்ல ஒரு தர்கா இருக்கு. இப்படி மதுரையில நிறைய பெரிய தர்காக்களே இருக்கு. இங்க அந்த இடங்கள்ல அடக்கமா இருக்கிறது பாத்தீங்கன்னா ஒரு இறைநேசர்னு சொல்லக்கூடிய அவுலியா அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களோட நினைவு நாள் அன்னைக்கு அந்த சந்தன கூடு ஊர்வலம் சந்தன குடம் எடுத்துட்டு வருவாங்க. இந்த திருவிழா நடக்கும். அப்போ ஒரு இந்து ஒருத்தர் தான் அந்த சந்தன குடத்தை எடுத்து கொடுக்குற வழக்கமோ, இல்லைன்னா அந்த மாட்டு வண்டியில வச்சு கொண்டு வர்றாங்கன்னா அந்த மாட்டு வண்டியை ஓட்டிட்டு வரவர் ஒரு இந்துவா இருப்பார். அவங்களுக்கு தனி மரியாதை கொடுப்பாங்க. இந்த மாதிரியான ஒரு வழக்கமும் இருக்கு. இப்போ மேலக்கால் தர்கா பாத்தீங்கன்னா நம்ம நாகமலை ஒரு இடத்துல பிரிஞ்சு திரும்ப தொடரும். அந்த இடத்த தான் கனவான்னு சொல்லுவாங்க. ஒரு மலை நடுவில் விட்டு போறது. அந்த மேலக்கால் கனவா ஒரு பக்கம் கருப்பு காவலாவும், இன்னொரு பக்கம் அந்த கனவா பாபாவான்னு சொல்லி இந்த அவுளியாவை சொல்றாங்க. அந்த சந்தனக்கூடு பாத்தீங்கன்னா பெரிய திருவிழாவா நடக்கும். பல ஊர்கள்ல இருந்து அது பெரிய ஆலமர தோப்பு மாதிரி இருக்கும். மலையடிவாரம் ஆலமர தோப்பு மாதிரி இருக்கும். பாத்தீங்கன்னா ஏராளமான பீமபுஸ்தி அல்வா கடை, சர்பத்து கடை, விதவிதமான அலங்கார பொருள் இப்படி நிறைய அந்த திருவிழாவில் பார்க்கலாம். பாத்தீங்கன்னா அந்த தோப்பு முழுக்க நடந்து போறதுக்கு ஒரு 1 கிலோமீட்டர் இருக்குன்னா அந்த 1 கிலோமீட்டரும் 2 பக்கமும் காட்டுப்பாதை மாதிரி இருக்கும். 2 பக்கமும் கடையா இருக்கும். ஒவ்வொரு மரத்தடியிலையும் மக்கள் வெளியூர்ல இருந்து தங்கி இருப்பாங்க. அழகர் ஆடி திருவிழா எப்படி சொன்னோம் அதே மாதிரி இங்க அந்த இஸ்லாமியர்கள் பிற ஊர்கள் தங்கி இருந்து அந்த பிரியாணி எல்லாம் சமைச்சு எல்லாருக்கும் கொடுத்து சாப்பிட்றத நம்ம பார்க்க முடியும். அது ரொம்ப மிக முக்கியமான ஒரு திருவிழாவாகவும் சொல்லலாம். ரொம்ப நன்றி சார். இன்றளவும் மாட்டு வண்டியில வந்து போறதுதான் பழக்கமா இருக்கா? இல்ல இன்றைய சூழலுக்கு ஏத்த மாதிரி அது மாறுபடுதா? இப்போ அழகர் கோயில் தேர் திருவிழாவுக்கு இப்போ முன்னாடி மாட்டு வண்டியில வந்தவங்க எல்லாம் இப்போ சின்ன வேன் இந்த மாதிரி இதுல வர்றாங்க. ஆனாலும் வேளங்குடின்ற ஊருக்காரங்க தொடர்ச்சியா இன்னமும் மாட்டு வண்டியில தான் வர்றாங்க. அவங்க இப்ப ஆடி திருவிழா வர 9ஆம் தேதி நடக்குது அப்படின்னு சொன்னா அவங்க ஒரு 4 நாளைக்கு முன்னாடி திருப்பத்தூர்ல கிளம்பிடுவாங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பகுதியை கடந்து வருவாங்க. இங்க இருந்துட்டு தேர் குறிப்பா வடக்கு நம்ம இப்ப உள்ள நுழையிறோம் இல்லையா அந்த வாசல் வந்த உடனே அவங்க கரெக்டா கிளம்பிடுவாங்க. அவங்க தேர் கிளம்புற வரைக்கும் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. தேர் கிளம்பி அந்த வடக்கு பகுதியை நம்ம நுழைகிற வாசலை கடந்த உடனே சுத்திடுவாங்க. இந்த அழகர் கோயில் தேர் திருவிழாவில் ஒரு குறிப்பிட்டு சொல்லணும்னா எல்லா கோயிலோட தேரும் கோயிலை தான் சுத்தி வரும். அழகர் கோயில் ஒரு பெரிய மலையடிவாரத்தில் அமைஞ்சிருக்கிறதுனால அழகர் கோயில் கோட்டை வாசல்ல தான் சுத்தி வரும். அழகர் கோயில் 2 கோட்டையா இருக்கும். ஒரு கோட்டை உள்ள இருக்க கோட்டை அழகாபுரி கோட்டை முத கோட்டை. அதுக்கடுத்து இருக்கிறது இரணியன் கோட்டை. இந்த அழகர் கோயில் தேர் வெளியில இருக்கக்கூடிய அந்த அழகாபுரி கோட்டையை தான் சுத்தி வரும். அது ரொம்ப மிக முக்கியமான ஒரு நிகழ்வா சொல்லலாம். ரொம்ப நன்றி சார். உங்களுடைய நேரத்தை எங்களுடைய பகிர்ந்து மிக்க ரொம்ப நன்றி. மிக்க நன்றி.